ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பல டயலாகுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை பத்தின ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப நாம பேச போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னாலே யூனிக்கான ஆக்டிங், யூனிக்கான டயலாக், யூனிக்கான டான்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். யூனிக்கான லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரோட ஒவ்வொரு விஷயமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்துட்டு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அவரோட டைலாக்ஸ் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிப்பீட்னு சொல்றதா இருக்கட்டும், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் இப்படி சொல்றது. சோ இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வரக்கூடிய எஸ்.ஜே. சூர்யாவோட டயலாக மறக்கவே முடியாது. முக்கியமா பாத்தீங்கன்னா சினிமா துறையில ரொம்பவே ஹிட் அடிக்கக்கூடிய அம்மா பாடல்கள்ல ஃபர்ஸ்டா வந்து கொண்டு வந்தது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அப்படின்ற அந்த ஒரு சாங் தான். அதை கொண்டு வந்தது எஸ்.ஜே. சூர்யா தான். அது மட்டும் இல்லாம சயின்ஸ் இல்லாத காலத்திலே நியூ அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து சாதிச்ச ஒரு இயக்குனருமே எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு இயக்குனரா மட்டும் இல்லாம சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பேருமே அவருக்கு இருக்கு. அவரோட இயக்கத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி நடிப்பு, தனி திறமை, தனியான ஒரு விஷயம் இருக்கும் அவரோட எல்லா படங்கள்லயும் பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்தது, அவர் டைரக்டர் ஆகுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, சோ அவர் எப்படி டைரக்டர் ஆனாரு, எப்படி வாய்ப்பு கிடைச்சது, யாரு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்றத அவரே ஓபன் டாக்கா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ இப்ப அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். என்ன அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு சினிமால ஒரு இயக்குனரா ஆகணும் அப்படின்றது பெரிய அளவுல ஆசை இருக்கு. அதை தாண்டி பல ஆசைகள் இருக்கு. அதை நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு வந்து அவரே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு சினிமால டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல பெரிய கனவுகள் இருந்திருக்கு. சோ அந்த கனவுகளோட பாத்தீங்கன்னா கதைகளை கையில வச்சுக்கிட்டு நிறைய நடிகைகளை, நிறைய நடிகர்களை வந்து அப்ரோச் பண்ணிருக்காரு. தென் ப்ரொடியூசரை வந்து அப்ரோச் பண்ணிருக்காரு. இப்போ இருக்கிற தோற்றத்துக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி எஸ்.ஜே. சூர்யா இருந்த தோற்றத்திற்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அவரை பாக்குற எல்லாருமே அவர் தோற்றத்தை வச்சுதான் எடை போடுவாங்க. அதனால யாருமே எனக்கு வாய்ப்பே கொடுக்கவே இல்லை. பல படங்களை நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஒரு சின்னதா ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, சின்னதா ஒருத்தர் நம்ம கதையை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கி இருக்கேன் பல நாள் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியா அவர் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல நடிகர்களை பார்த்து தாண்டி நான் வந்து கதைகளை சொல்லுவேன், யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, ஏன்னா என் லுக் அப்படி இருக்கும், ஆனா என் கதை வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றது அவங்க பெருசா காது கொடுத்து கேட்காம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே வந்து நடிகர் அஜித் தான் கொடுத்தாரு. என்னோட படக்கதையை முழுசா அவர் உட்கார்ந்து கேட்டாரு. கேட்ட உடனே சரி ஓகே நம்ம பண்ணலாம், நம்ம தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. சோ இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு காரணம் முக்கியமா அஜித் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அன்னைக்கு கொடுத்த அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அஜித் வந்துட்டு ஒரு இயக்குனருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்றதை கேட்டு நாம எப்படி நடந்துக்கணும், இது எல்லாத்தையும் வந்து அவர் ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அந்த படத்தை எனக்கு சூப்பரா முடிச்சு கொடுத்தாரு. எதிர்பார்க்காத விதமா அந்த படம் அவருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது, எனக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது, சிம்ரன் மேம்க்குமே நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கு அடுத்ததான் எனக்கு கிடைச்சதுதான் குஷி படம். குஷி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் சாரோட பல போஸ்டர்ல வந்து குஷி படத்தோட ஒரு போஸ்டருமே இருக்கும். ஏன்னா அந்த லுக்ல அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. ஜோ மேமோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அந்த படத்துலதான் அவங்களுக்கு வந்து ஓவர் ஆக்டிங் அப்படின்ற அந்த பேர் எல்லாமே வந்துச்சு. சோ அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. குஷி படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கட்டும், ஒரு டயலாகா இருக்கட்டும், டிரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்பவே தனித்துவமா இருக்கும். அந்த அளவுக்கு நான் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். குஷி படம் வந்து தமிழ்ல மட்டும் கிடையாது, அடுத்து தெலுங்குலயும் வந்தது, அடுத்து ஹிந்தில வந்தது. இந்த அளவுக்கு எனக்கு தொடர்ந்து வெற்றி வாய்ப்புகளை வந்து கொடுத்தது. சோ இது எதையுமே நான் மறக்க மாட்டேன். இவங்க எல்லாருமே என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான தூண்கள் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா சொல்லியிருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வாய்ப்பு மட்டும் தான் கிடைச்சது, சம்பளம் கிடைக்கல. ஆனா சம்பளம் இல்லாம பரவாயில்ல, என்னோட திறமையை நான் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சம்பளம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்து முடிச்சேன். சோ சம்பளமே நான் அந்த படத்துக்கு வாங்கல. முதல் படம் நான் வந்து வெறும் 0வா தான் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு வெற்றியை கொடுத்தது, அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்தது. சோ அடுத்ததான் நான் குஷி படம் பண்ணும்போது ஒரு சில லேக்ஸ்ல வந்துட்டு சேலரி வாங்கினேன். சோ அந்த சேலரி வாங்கினதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் என் கூட இருந்த 7 பேருக்கு நான் பைக் வாங்கி கொடுத்தேன். ஏன் அப்படின்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது பைக் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் வெளியில போறதுக்கு வரதுக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது இவங்க
இவங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினைச்சு சோ எனக்கு கிடைச்ச முதல் சம்பளத்துல என் கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 7 பேருக்கு பைக் வாங்கி கொடுத்து அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சோ அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயத்தையும் எஸ்ஜே சூர்யா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஏன் நீங்க சிங்கிளா இருக்கீங்க இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அதுக்கு அவர் சொன்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவில நான் நிறைய சாதிக்கணும்னு நினைச்சுதான் காலடி எடுத்து வச்சேன். இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனா நான் இன்னும் நினைச்சதை முழுசா அடையல. அதனால நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுவுமே சாதிக்கல அப்படின்றதுனால நான் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறதுனால எனக்கு வந்துட்டு கமிட் ஆகணும்ன்ற எந்த ஒரு ஆசையும் இல்ல. அதை பத்தின தாட்டே எனக்கு இல்ல. சிங்கிளா இருந்து சிங்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சூப்பரா டைலாக் எல்லாம் வந்து பேசி சொல்லியிருக்காரு. சோ ஒரு பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னா அந்த வரிசையில எஸ்ஜே சூர்யாவும் ஒருத்தர். அதை தாண்டி அவரோட நடிப்புமே பெருசா பேசப்பட்டதுன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அப்படி இருக்கும்போது இறைவி படத்துல எல்லாம் அவரோட நடிப்பு வந்து சான்ஸே இல்ல, வேற லெவல்ல இருக்கும். எஸ்ஜே சூர்யா வந்து டைரக்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு, ஆக்டிங்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. சோ அந்த வகையில பாக்குறப்போ அவரோட ஸ்டோரிஸ் எப்படி இவ்வளவு யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட ஸ்டோரியை நான் எழுதும் போது அது எனக்கே எக்ஸைட்மெண்டா இருக்கணும், இருந்தா மட்டும்தான் நான் தொடர்ந்து அதுக்குள்ள போவேன். இல்ல உப்புச்சப்பு இல்லாம இருக்கு, ஏதோ ஒரு மாதிரி மேலோட்டமா இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை அப்படியே டிராப் பண்ணிடுவேன், நான் அதுக்குள்ளேயே போக மாட்டேன். சோ அதனால ரொம்ப 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 யோசிச்சு ரொம்ப டீப்பா வந்து போய் தான் நான் அந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணுவேன், அதை நான் டைரக்ட் பண்ணுவேன். மற்றபடி பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறது எதையுமே நான் வந்து பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன். கேட்டோம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல உங்களுக்கு என்ன ஆசை, சினிமாவுல நீங்க என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க, என்ன நிறைவேறாத ஆசை இப்ப வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எஸ்ஜே சூர்யா சூப்பரான ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருக்கு, அதை வெளியில சொல்லலாமா வேணாவா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி சினிமாவுல ஆகணும் அப்படின்னு ஆசை. ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. நடந்தாலும் சந்தோஷம், நடக்கலனாலும் சந்தோஷம். ஆனா அவர் என்னோட ரோல் மாடல், நான் அவரை மாதிரி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இப்ப வரைக்கும். அதுக்காக நான் ஓடுவேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பலரையும் வந்து கைத்தட்ட வச்சிருக்கு அந்த இடத்துல. இப்போ எஸ்ஜே சூர்யா டைரக்ஷன்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஆக்டிங்னு பார்க்கும்போது நிறைய படங்கள் அவரோட அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுல லாஸ்டா பாத்தீங்கன்னா வீரதீர சூரன் வந்து நடிச்சு முடிச்சிருந்தாரு, இந்தியன் 2ல நடிச்சிட்டு இருக்காரு, LIKல நடிச்சிட்டு இருக்காரு, அதுவும் வரப்போகுது. இந்த மாதிரி அவரோட நடிப்புல பல படங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு வர்றதுக்கு. சோ எஸ்ஜே சூர்யா வந்துட்டு எல்லாத்துலயுமே ரொம்ப யூனிக் ஆனவர் அப்படின்றது இதுலயே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எஸ்ஜே சூர்யாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரோட டயலாக்ஸ் ஏதாவது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள், டே பை டே அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.